இந்த கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் அந்த பேட்டியில ஃப்ராடு 420 அப்படின்ல ஒரு விளக்கு சொல்லியிருக்காரு. வார்த்தை வருது, பேர் சொல்லாம சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த ஃப்ராடுக்கும் 420க்கெல்லாம் அர்த்தம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அதையும் சொல்லிட்டு இந்த மேட்டருக்கு வர்றேன். ஒருத்தனை ஆள் கடத்தி அவன் சொத்தை அபகரிக்கிறது, போலி மதுபானம் தயார் பண்ணி விற்கிறது, ஸ்பிரிட்டு கடத்துறது, வேலை வாங்கி தரமுட்டு பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது, வாங்கினவங்கிட்ட பணம் கொடுக்காம ஏமாத்துறது, அதே போல 25,000 பேருக்கு சொந்த நிதியில 3 சென்ட் நிலமும் காங்கிரீட் வீடும் கட்டித்தரம்னு சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்குறது, வெள்ளி கொலுசுன்னு சொல்லி டூப்ளிகேட் கொலுசை கொடுத்து பெண்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது, ஸ்டாலின் 11 மணிக்கு முதலமைச்சர் ஆயிடுவாரு, 11:05க்கு நீங்க மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஆத்துக்கு போங்க, எவனும் கேட்க மாட்டான், எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான், கேட்டா அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான்னு சொல்லி ஏழை எளிய மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வாக்குறுதி கொடுக்கிறது. பல வருடங்களாக 2012 ஆரம்பிச்ச பிரச்சனை, கோயில் நில பிரச்சனையில 100 நாள்ல பட்டா போட்டு தர்றேன், அப்படி கொடுக்கலன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஏமாத்துறது, இதையெல்லாம் செய்யறவனுக்கு பேர் தான் 420 ஃப்ராடு. இதெல்லாம் தெரியாம அவர் யாரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பேர் சொல்லாம ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் விளக்கம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன் நான். அப்புறம் இந்த வழக்கு ஏதோ அதிமுக ஆட்சியில போட்டதாகவும், ராதாகிருஷ்ணன் இந்த கோயிலை மட்டும் எடுத்து வழக்கு போட்டதாகவும் ஒரு பொய்யான கருத்தை சொல்லி பதிவு பண்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் இந்த இனாம் நில பிரச்சனை இருக்குது. இந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட 200 வழக்குக்கு மேல போட்டிருக்காங்க. அதுல வெண்ணமலை கோயில் வழக்கு ஒண்ணு. அவரே நேற்று கோர்ட்ல விளக்கம் சொல்லியிருக்காரு. 2012லயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. 2018ல வழக்கு போடுறாரு, 19ல தீர்ப்பு வருது. அப்பதான் நான் அமைச்சரா இருந்த பொழுது இந்த பகுதியை சார்ந்தவங்க, அதே போல வேலாயுதம்பாளைய புகழிமலையை சார்ந்தவங்க எல்லாம் வந்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் முதலமைச்சரை பார்த்தோம், அட்வொகேட் ஜெனரலை பார்த்தோம், செக்ரட்டரி பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்து அப்ப அவர் வழக்கு போட்டது சுமார் ஒரு 15 சர்வே நம்பர் மட்டும்தான். அவங்களெல்லாம் பார்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பெஞ்சில் ஒரு தீர்ப்பு வந்தது. அதுல அவர் என்ன சொன்னார்னா, இவங்கெல்லாம் போனஃபைட் பர்ச்சேசர், இவங்கெல்லாம் தெரியாம அந்த நிலத்தை வாங்கிட்டாங்க. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தலைமையில ஒரு கமிட்டி அமைங்க, கமிட்டி அமைச்சு அதுக்கு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணுங்க, அந்த ரேட்டை அந்த பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த நிலத்தை பட்டா போட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கி கொடுத்தா. அதுல 200 பேர் பார்ட்டி அந்த உத்தரவு இருக்குது. நான் இருக்கும்பொழுது வாங்கி கொடுத்தோம். ஆனா அப்ப அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துருச்சு, கொரோனா வேற இருந்தது. அந்த நேரங்கள்ல அதை அமுல்படுத்த முடியல. கமிட்டி போட்டோம், கமிட்டி மீட்டிங் போட்டோம். ஆனா இன்னொருத்தர் மீட்டிங் போட்டார், போட்டு நீங்க பணமெல்லாம் கட்டாதீங்க, நான் சும்மா பட்டா போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால அந்த நிலம் வச்சிருந்தவங்க, பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் சரி அவர் சும்மா பட்டா போட்டு தரங்கிறாரு, இவர் நம்ம நிலத்துக்கு பணம் கட்ட சொல்றாருன்ட்டாங்க நம்மளே. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நின்று போச்சு. இப்ப 4.5 வருஷம் ஆயிடுச்சு. பல கட்ட பிரச்சனைகள் நடந்தது, சீல் வைப்பு நிகழ்வு நடந்தது. எதிர்கட்சிங்கிற முறையில நான் வர்றோம்னு அங்க போனேன். ஆனா அப்ப அவங்க எல்லாம் அந்த மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீராது, அதிமுக காரங்க தலையிட்டாங்கன்னா இதை முடிச்சு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மிரட்டுறாங்க, வராதீங்கன்னு சொன்னாங்க. அதனால இது வரைக்கும் வரல. இப்ப பிரச்சனை அதிகமானதுனால நான் வந்தேன். நான் அந்த பிரச்சனைக்கு வந்த உடனே சும்மா பதறாரு. அப்படியே என்ன சொல்றாரு, ராதாகிருஷ்ணன் நான் இயக்கிறதாகவும், நான் பின்னாடி இருந்து இயக்கிறதாகவும், அவருக்கு நிதி உதவி கொடுக்கறதாகவும்
நான் அந்த பேட்டியில் 4 தடவை 5 தடவை சொல்றாரு திரும்ப திரும்ப. நான் என்ன ராதாகிருஷ்ணன் பார்த்ததோட கிடையாது. நேத்து கூட ராதாகிருஷ்ணன் இங்க வந்தப்ப எல்லாரும் அவரை பிடிச்சி வச்சுட்டாங்க, உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க, பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னாங்க. எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி 3:30 மணிக்கு விட்டாங்க. திருப்பி நான் 6 மணிக்குன்னு சொன்னாங்க, வந்தேன். இவங்க உள்ள பேசிட்டு வந்து திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்லாம் வந்து பேசுனதை பத்தி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு வந்துட்டேன் திரும்பி. ஏன்னா இவங்க அது வேற மாதிரி கொண்டு போற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. சரியா வராது, இதெல்லாம் தப்பு, எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் பார்த்ததோட கிடையாது. நான் உதவி பண்றது சம்பந்தமா இவர் கொடுத்த பேட்டிய அவர் பார்த்துட்டு நேத்து கோர்ட்லயே விளக்கம் சொல்லிட்டாரு. யாரும் எனக்கு உதவி பண்ணல, ரொம்ப கடுமையா பேசியிருக்கதா சொன்னாங்க. ஏன்னா லைவ்ல பார்க்க முடியல. அதுக்கு அதுக்கு வந்து அது யாரும் உதவி பண்ணல, எனக்கு யாரும் உதவி பண்ணா முதல்ல நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவர் கையாளாகாத தனம். 100 நாள்ல பட்டா போட்டு தரம்னு இவர் சொன்னது மட்டுமல்ல, துணை முதலமைச்சர் ஒரு பிரச்சாரத்துல பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல இனாம் நிலம் 0 வேல்யூ பண்ணுன இனாம் நிலம் எல்லாம் அவங்களுக்கே பட்டா போட்டு கொடுக்கப்படும்னு பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. யாரு? இன்னைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர். அதெல்லாம் விட்டுட்டு 100 நாள்ல பட்டா போட்டு தரம்னு சொல்லிவிட்டு இவர் ஏதேதோ விளக்கம் பேசுறாரு. 4.5 வருஷம் என்ன எங்க போனான்னு கேட்கிறாரு. நான் எதிர்க்கட்சி, உனக்கு ஓட்டு போட்ட மக்கள், நீ 4.5 வருஷம் எங்க போன? நான் கேட்பேன்ல திருப்பி. ஒரு தவறு. 4.5 வருஷம் இல்ல, 1.25 வருஷம் உள்ள இருந்தார், புழல்ல இருந்தார். அதை கழிச்சுக்கிட்டா 3.25 வருஷம். 3.25 வருஷம் எங்க போனார் இவரு? என்னை கேட்கிறாரு 4.5 வருஷம் எங்க போனாருன்னு. மக்கள் பிரதிநிதி நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அங்க வந்தார். தொகுதியில பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அரசாங்கம், மக்கள் தான் அரசாங்கம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், மக்கள் தான் நீதிமன்றம். அவங்க தரப்பு நியாயம் என்னன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம். ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சவர் எங்க போனாரு? அவர் கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது வரைக்கும் 7 தடவை நடந்திருக்குது இந்த மாதிரி சீல் வைப்பு நிகழ்வு. ஆனா சமீபத்துல டிவிகே மீட்டிங் நடந்தது. அதுல மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது. சம்பவம் நடந்த 10வது நிமிஷம் நம்ம சோசியல் மீடியா லைவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனார். ஏன் இப்ப மக்கள் பாதிக்கிறாங்களா வர தெரியாதா? என்னை கேட்கிறாரு 4.5 வருஷம். யாரு கேட்கிறான்? சும்மா இந்த டிஎம்கேல இருக்கான் பார், அவனுங்கள விட்டு இந்த வலுசல் எல்லாம் விட்டுட்டு பேச வைக்கிறது. நேற்று பூரா சோசியல் மீடியாவில் இதுதான் தகாத வார்த்தைகள்லாம் வருது. நான் கேட்கிறேன், 4.5 வருஷம் இல்ல, 1.25 வருஷம் புழல் ஜெயில், அதை கழிச்சுட்டா 3.25 வருஷம். நீ எங்க போனேன்னு நாங்க. அதனால தன்னால கையாளாகாத தனத்தை திசை திருப்ப பாக்குறாங்க. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை இங்க மட்டும் இல்லைங்க. இப்ப ஸ்டார்டிங் வெண்ணமலையில 540 ஏக்கர். அடுத்தது ஈஸ்வரன் கோயில். நான் அந்த கோயிலுடைய தலைவராக இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 3600 ஏக்கர் வரைக்கும் இருக்குது. அதுல 900 ஏக்கர் வந்து இனாம் கரூர் பகுதியிலே இருக்குது. அதுக்கு பேரே, அந்த நகரத்துக்கு பேரே இனாம் கரூர். அந்த 900 ஏக்கர்ல இருக்கக்கூடிய மக்களை இதே மாதிரி வெளியேற்றினா அந்த மக்கள் எங்க போவாங்க? இதே மாதிரி கல்யாண வெங்கட்ரமண சாமி கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் இருக்குது. அது தாந்தோன்மலை ஏரியா பூரா பாதிக்கும். இது போல புகழிமலை இருக்குது, வேலாயுதம்பாளையம் பூரா பாதிக்கும். இதே போல கடம்பரீஸ்வரர் கோயில் இருக்குது. இது இந்த மாதிரியான தமிழ்நாட்டுல எல்லா கோயில்களுக்கும் அரசர் காலத்துல அன்னைக்கு நிலம்தான் இருந்தது, விவசாயம் தான் தொழில், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த கோயில்களுக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு மானியமா கொடுத்த நிலங்கள் அத பல கட்டங்களா கடந்து வந்து 1963ல 67ல அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து பட்டா போட்டு கொடுக்குறாங்க. பட்டா போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அது பல கை மாறி இன்னைக்கு நகரங்கள் பெருசாயிருச்சு. அதுல பல பதரப்பட்ட மக்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள், பல கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் வசிக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க, அதுல குடியிருக்கிறாங்க. அவங்கள காலி பண்ண சொல்றாங்க. ஒரு புள்ள பசங்க படிக்கிறதுக்கு ஒரு சொத்தை விற்க முடியல, 0 வேல்யூ.
ஒரு கல்யாணத்துக்கு விற்க முடியாத ஒரு நிலை. இது எந்த அரசாங்கமா இருந்தாலும் இதையெல்லாம் கருத்துல கொண்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த கோயில் பிரச்சனை 5 கேட்டகரின்னு சொல்றாங்க. அந்த 5 கேட்டகரி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும், இது அதிகாரிகளுக்கும் தெரியும். இதையெல்லாம் நம்ம முழுசா ஆராய்ஞ்சு அதை சரியான முறையில அரசு கையாள வேண்டும். 100 நாள்ல பட்டா வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னது தான் இப்போ மக்கள் கேட்குறாங்க. நாங்கள் கூட கேட்கல, திமுக காரதான் ஒருத்தர் கேட்குறாரு, 100 நாள்ல பட்டா கொடுக்கலின்னு சொன்னீங்கல்ல, கொடுக்குறோம்னு, இப்போ சட்டையை பிடிச்சி கேட்கட்டுமான்னு யார் கேட்டாங்க? மக்கள் கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து பேசணும். அதையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து 4.5 வருஷம் திரும்பிச்சு இப்போ ஒரு குழு போடுறாங்களாம். அந்த குழு போடுறதுக்கு வந்து கண்டம் கோர்ட்ல வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்கு இருக்குது, அதனால குழு போட முடியல அப்படின்னு. நானும் அரசாங்கத்துல இருந்து அரசு இதுல இருந்தவன் தான். குழு போட்டா என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியும். ஏன்னா தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் நேரத்துல குழுன்னு சொல்லி மக்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு வேலை இதெல்லாம். ஆனா இந்த கோயில் விவகாரம் முழுமையான பிரச்சனையா வெடிச்சதுன்னா கரூர்ல பாதி மக்கள் சொந்த ஊர்ல அகதிகளாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும். குறிப்பா 420 யாரு, ஃப்ராட் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பேட்டியை. அது நான் சொல்ல வேண்டியதில்லை, பேர் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும்.